ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து ரிசல்ட் பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணது வந்து உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடே நினைக்கிறேன். ஸோ 2 டேஸ் முன்னால் அது தொடர்ந்து வந்து ரிசல்ட் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இன்றைக்கி மண்டே இன்றைக்கி ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு இப்போது 20 மாவட்டங்கள் மேலே வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண நிலையில் வந்து இன்னொரு 15-16 மாவட்டம் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா சென்னை தவிர சென்னைக்கு அப்டேட் ஒன்றும் இல்லை. ஸோ சென்னைக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து உங்களுக்கு இப்போ இன்றைக்கி எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த நிலையில் வந்து இன்றைக்கி மண்டே வந்து மேக்ஸிமம் வந்து நேற்று வந்து உங்களுக்கு சண்டே உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டேனால உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சமீப காலமாக உங்களுக்கு மண்டேங்கிறது வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ வந்து மண்டே வந்து இன்றைக்கி வருமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ வந்தால் நல்லது தான். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இருந்தால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. செவ்வாய் புதன் இந்த மாதிரி வர நாட்களில் வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி திங்கக்கிழமை வந்து எதிர்பார்த்து தான் இருக்கிறோம். வந்தால் நல்லது தான் இது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் அப்புறம் தான் வந்து அதாவது உங்களுக்கு நைட்டு பொழுதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வரது வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கள். அது தொடர்ந்து உங்களுக்கு இந்த தென்காசி சேலம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ சேலம் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. நேற்று சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ சேலத்துக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஸோ சேலம் வந்து ஜேஆர்கிட்ட வந்து ஜேஆர் ஆஃபீஸில் பேசினதாக தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் வந்து அது வந்து ஆடியோ ரெக்கார்ட் இல்லை. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சேலம் பொறுத்தளவுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலதாமதம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 மாதம் 2 மாதம்லாம் தள்ளி போக வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் வந்து 1 வீக்கு 2 வீக் இந்த மாதிரி தான் வந்து காலதாமதாக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து உறுதியான முறையில் தெரியல. மேக்ஸிமம் சேலத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று ஜேஆர் ஆஃபீஸில் பேசின தகவல் வந்து சொன்னாங்க. அதாவது பேசினது ஜேஆர் தான் பேசினாங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி. அது தொடர்ந்து உங்களுக்கு ஜேஆரை வந்து சேலம் வந்து அப்டேட்டு கேட்குறவங்க ஸ்க்ரீனில் வந்து நான் ஒரு நம்பர் தர்றேன் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர் வந்து எல்லோரும் பாருங்கள். ஸோ சேலம் அப்டேட் கேட்கணும் அப்படின்னா ஜேஆர் ஆஃபீஸ் நம்பர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் கான்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த கான்டாக்ட் வந்து ஒர்க்கிங்கில் இருந்துச்சு. ஸோ ரிங் போச்சு, அட்டன் பண்ணாங்க, பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் சொல்கிறேன், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள் நம்பரு. ஜாயின் ரெஜிஸ்டர்னு போட்டிருக்காங்க, கோஆப்ரேட்டிவ் சேலம்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் கூகுளில் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை எடுத்தாலும் மேலே இருக்க பாருங்கள், புதுக்கோட்டை, ராமநாடு, சேலம், சிவகங்கை இந்த மாதிரிலாம் எல்லா நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் வந்து ஜாயின் ரெஜிஸ்டர்னு ஆஃபீஸ் அடித்தாலே வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு சேலமுக்கு நீங்கள் அப்டேட் கேட்கணும் அப்படின்னா, ஸோ இது 2 நம்பர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த 2 நம்பர் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ரிசல்ட் வந்து வெளிவராத மாவட்டங்கள்லேருந்து ஒவ்வொரு மாவட்டங்களும் இந்த மாதிரி நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஈஸியான முறையில் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் வந்துடும். ஸோ சர்ச் பண்ணி நீங்கள் உங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, மேலே தகவல் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வருமாங்கிறது முக்கியம். இன்றைக்கி ஈவினிங் எதிர்பார்க்கலாம், நைட் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வரலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இவ்வளோ காலங்கள் தாமதம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 25 மாவட்டங்கள்லேருந்து ரிசல்ட் வந்து வெளியிட்ட முறையிலேருந்து மேக்ஸிமம் வந்து கூடுதல்பட்சமாக அவங்க இன்னும் ஒரு 10-15 மாவட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து டிலே பண்ண மாட்டாங்க. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சேலம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து தென்காசிக்கும் அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ தென் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தென்காசி மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ராமநாதபுரம் உங்களுக்கு, அப்புறம் தூத்துக்குடி வந்துருச்சு, உங்களுக்கு கன்னியாகுமரி வந்துருச்சு. ஸோ தென்காசி வந்துருச்சு. தென்காசி மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. திருநெல்வேலி வந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து மதுரையில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த வீக்கில் வந்து வரக்கூடிய மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது அரியலூர், பெரம்பலூர், ஸோ நாமக்கல், இந்த மாதிரி மாவட்டங்கள் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த ரிசல்ட் ஆனது வந்து டிஆர்பி தகவல்லாம் அவங்க முந்திருந்து பார்க்கும்போது அவங்க ஜூன் 30 சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து ஜூலை 7க்குள்ளே ரிலீஸ் பண்ணி சொன்னாங்க. ஸோ அது அடிப்படையில் தான் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ வந்து ஜூன் வந்து 30 ஆயிடுச்சு. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு சொல்ல போனால் இன்றைக்கி. ஸோ இந்த மந்த் லாஸ்ட் டேட்டு, அடுத்து நெக்ஸ்ட் ஜூலை ஆரம்பிச்சிடும். ஆனால் பாருங்கள், ஒரு நாளைக்கு 4-5 மாவட்டங்களில் வெளியிட்ட நிலையில் வந்து உங்களுக்கு வந்து காலதாமதம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாள் நினச்சாலே அவங்களுக்கு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு இன்னும் 2 டேஸ் இருந்தாலே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து யாருமே ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட் வந்துட்டால் நம்ம வேலையை பார்க்கலாமே, நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸோ அதை பண்ணலாம்
ஒர்க்கு போகலாம் அல்லது வேறு ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஷேர் அதாவது அப்டேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் சொல்கிறாங்க. நான் தெரிஞ்ச அப்டேட் தான் ஷேர் பண்ணுறேன் இது. ஆனால் பாருங்கள் இப்போ வந்து ஒரு 15 மாவட்டங்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த 15 மாவட்டங்கள் வந்து நான் நினச்சா 3 நாளில் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்ன அப்டேட்டை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களும் உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரிசல்ட் இது பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா அப்படின்றது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து வந்து சில பேர் கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்குமா, ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒர்க்கில் அவங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்ட்டு என்கிட்ட கேட்காதீங்க. உங்கள் மாவட்டத்தில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் ரிலேட்டிவ் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆகியிருப்பாங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க ஒர்க்கில் போயிருப்பாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அவங்க டிஆர்பி கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒர்க்கு போயிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் பற்றி அல்லது ஒர்க் போயிட்டாங்க அப்படின்னா ஸோ டிஆர்பியில் கேளுங்க அல்லது ஜிஆர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்டேட் ஷேர் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து மெயில் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது அப்டேட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.